அவர் ஏதோ டூர் போற மாதிரி டெல்லியில போறாரு, இறங்குறாரு, போறாரு, வராரு. என்ன தெரியும் ரஜினிகாந்த் உங்களை பத்தி? எப்ப விரட்டப்பட்டார் ரஜினிகாந்த்? தேவையில்லாம வாயை கொடுத்து கெட்ட பேரை வாங்கிறார் ஆதவ அர்ஜுனன். இந்த கெட்ட பேர்லாம் விஜய்க்கு தான் போய் சேரும். நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க இவங்களெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது விஜய் கண்டிச்சு வைக்கணும். அவங்க அப்பா சந்திரசேகருக்கு தெரியும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் யாரு. வெறும் செய்தியா போகுது, பிஜேபியோட போயிட போறாரு விஜய் அப்படின்னு. தோல்வி பயம் இல்ல, அவங்களுக்கு எதையாவது பண்ணி ராஜீவ்காந்தி அசாசினேஷனையே சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் எங்க நடத்திச்சு? மல்லிகையை போட்டு மல்லிகை ஆபீஸில் நடத்திச்சு. ஆனா இன்னைக்கு டெல்லியில் நடத்துறாங்க. காரணம் புரியல, மிரட்டுவாங்களோ என்னவோ தெரியாது. ஆகவே ஒரு ஸ்டே போட்டு சுப்ரீம் கோர்ட்ல கேட்கலாம், எலெக்ஷன் நேரம் நான் சும்மா சுத்த முடியாதுங்கன்னு. அவர் ஏதோ டூர் போற மாதிரி டெல்லியில போறாரு, இறங்குறாரு, போறாரு, வராரு. அவருக்கு சிபிஐ ஆபீஸுக்கு போறது இவங்களுக்கு ஏதோ ஒரு ஜாலியா இருக்கு. எனக்கு ஒன்றும் புரியல. அதாவது இருக்கு. நேத்தி நீங்க பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. எவ்வளவு கேவலமா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னா, நீ என்ன ரஜினிகாந்த் சாதாரணமா நினைச்சிட்டு பேசுறாருன்னு ஆதவர்ஜுனன் யாரோ பேசியிருக்காரு. ரொம்ப வேதனைப்படுறேன். அனாவசியமா நீங்க நக்கீரன் கோபால் அவர்களை சீண்டினீர்கள். ரொம்ப அசிங்கமா திரும்பி பதில் கொடுத்துட்டு இருக்காரு அவர். இப்ப போய் ரஜினிகாந்த் போய் சீன்றீங்க. அவர் அரசியலே வேண்டான்னாரு. பிஜேபி அவரை எம்பியா பண்ற, அது பண்ற, இது பண்ற, எதோ பண்ணி அவார்டு கொடுத்து இதெல்லாம் பண்ணி பார்த்துச்சு. ஆனாலும் அந்த மனிதர் சாயவில்லை, பிஜேபி பக்கம் போல. அவர் அங்கே இருப்பவர்களை தெரிஞ்சு வச்சிருக்கார், மரியாதை கொடுக்கிறார். நம்ம போனாலும் அன்னைக்கு போயஸ் தோட்டத்துக்கு பூவை போடணும், புகழஞ்சி நீங்க போடுங்க, நான் போடுறேன்றார். 2 நிமிஷம் தகராறு. சூரியமூர்த்தி பக்கத்தில் இருந்தார், பார்த்தோம். அதுக்கு பின்னாடி இல்ல நீங்க தான் போடணும்னு சொல்லி சொன்னேன். என்ன தெரியும் ரஜினிகாந்த் உங்களை பத்தி? எப்ப விரட்டப்பட்டார் ரஜினிகாந்த்? யாரு மிரட்டுறது ரஜினிகாந்த்? ரஜினிகாந்த் மிரட்டுறதுக்கெல்லாம் தமிழ்நாட்டில் யாரும் பிறக்கல சார், மிரட்டவும் இல்லை. அது எப்பயும் நடக்காது. அதை பத்தி நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. தேவையில்லாம வாயை கொடுத்து கெட்ட பேரை வாங்கிறார் ஆதவ அர்ஜுனன். நான் ரொம்ப அன்பா சொல்றேன், இதெல்லாம் உங்களுக்கு இந்த கெட்ட பேர்லாம் விஜய்க்கு தான் போய் சேரும். ஆகவே வாயில நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா வீணா போயிடுவீங்க. ஏன்னா 4 பேர் நீங்க இருக்கீங்க. இந்த 4 பேரோட நீங்க கட்சியில் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க விஜய் அவர்களோட. ஆகவே அதை மெயின்டைன் பண்ணிட்டு போங்க, அதை பத்தி கவலை இல்லை. நீங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவங்க இவங்களெல்லாம் பேச வேண்டிய அவசியம் இல்லை. இது விஜய் கண்டிச்சு வைக்கணும். அவருக்கு பின்னாடி தான் அவர் சினிமாவுக்கு வரார். அவங்க அப்பா சந்திரசேகருக்கு தெரியும் ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் யாருன்னு. ஆகவே யாருக்கும் தீங்கு செய்யாத மனிதர், நல்ல எண்ணம் படைத்தவர், சினிமாவில் கொடிகட்டி பறந்தவர், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு பின்னால் கொடிகட்டி பறந்தவர். அவரை போய் கிரிட்டிசைஸ் பண்றதெல்லாம் ஒரு நியாயமான முறை இல்லை. அதனால்தான் எனது அண்ணன் திருமாவளவன் அவர்கள், விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் நேற்றைய தினம் கடுமையாக கண்டித்தார். அதை அந்த கூட்டணியில் ஸ்ட்ராங் போர்ஸில் இருக்கக்கூடிய அருமைக்குரிய திருமாவளவன் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே நானும் அதை வன்மையாக அவரது வழியிலே வன்மையாக கண்டிக்கிறேன். சரி, எதையாவது பேசணுங்க. ரஜினிகாந்தை பத்தி பேசணும், அவங்கள பத்தி பேசணும், இவங்களை பத்தி பேசணும். யார் யாரை விரட்டுறாங்க? அப்ப இவங்களை விரட்டுறாங்க பிஜேபின்னு சொன்னா வெறும் செய்தியா போகுது. பிஜேபியோட போயிட போறாரு விஜய் அப்படின்னு. அவர் பிஜேபியோட போனாலும் சரி, போகலனாலும் சரி, பழனிசாமி போய் அவர் காலில் விழுந்தாலும் சரி, கெஞ்சனாலும் சரி, பழனிசாமி சேர்ந்தாலும் சரி, சேராட்டினாலும் சரி, வெற்றி பெற போவது திராவிட முன்னேற்ற கழகம். அமைக்க இருக்கின்ற ஆட்சி இந்தியா கூட்டணி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி. அதுல எந்த மாற்று கருத்து எங்களுக்கு கிடையாது. நாங்கள் அதை ஆதரிக்க முடிவு செய்து விட்டோம். அதுதான் உண்மை.